வணக்கம். இந்திய தேசிய இயக்கம் ஒரே ஒரு கேள்வி. 1909 முஸ்லீம்களுக்கு ஏன் தனி தொகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரியான ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இது தெரிஞ்சாவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி 1905 இருந்து 1919 வரைக்கும் நடந்த முக்கியமான இந்திய தேசிய இயக்கம் அதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்திய தேசிய இயக்கம் 1885 இருந்து 1905 வரைக்கும் இருக்கக்கூடியது, அது ஒரு வீடியோ. 1885க்கு முன்னாடி தேசிய உணர்வு எப்படி வளர்ந்தது அப்படின்றது ஒரு வீடியோ இருக்குது, 2 வீடியோ இருக்குது. அதை பார்க்காதவங்க பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1905 வங்கப்பிரிவு நடந்த பின்னாடி இந்தியாவில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, சுதேசி இயக்கம் வளர ஆரம்பிச்சது. வெளிநாட்டு பொருட்களுக்கு பைகாட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியர்கள், இந்திய பொருட்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேசிய கல்வி, இந்திய மொழி வளர்ச்சி இதெல்லாம் வளர ஆரம்பிச்சது. இந்த சுதேசி இயக்கம் பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்ததோடு இல்லாம சுய உதவி, சுதேசி நிறுவனங்கள் தோற்றம், தேசிய கல்வி, இந்திய மொழிகளின் பயன்பாடு இது எல்லாமே ஊக்குவித்தது. இந்த காலகட்டத்தில் 1906 டாக்கா நகர்ல நவாப்புகள், நிலப்பிரபுக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் தோற்றுவிச்சாங்க. இந்த அமைப்பு வங்க பிரிவினை அதோடு இல்லாம முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இதன் விளைவாகத்தான் 1909 ஆங்கில அரசு முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியை வழங்கியது. 1906 டாக்கா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் உருவாக்கும். என்ன கோரிக்கைனா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி. 1909 பிரிட்டிஷ் அரசு இதை ஏற்றுக்கொண்டது. 1906 லீக்கு 1906 அப்படியே தலைகீழா திருப்பி போட்டா 9 செப்பரேட் சீட்டு, தனி தொகுதி. 1907 காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா 2ஆக பிளவுபட்டது. மிதவாதிகள் புறக்கணிப்பு முறையை பயன்படுத்துறதை எதிர்த்தாங்க. ஏன்னா தேவையில்லாம பதட்டம் ஏற்படும், வன்முறைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கருதுனாங்க. அதனால காங்கிரஸ் 1907 2ஆ பிளவுபட்டது. சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. 1915 திரும்பவும் இந்த 2 குழுக்களும் மீண்டும் ஒன்றா இணைஞ்சது. அடுத்த ஆண்டு, அதாவது 1916 காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க லக்னோ ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திட்டாங்க. பிரதிநிதித்துவ அரசாங்கம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட தீர்மானிச்சாங்க. 1907 காங்கிரஸ் ஸ்பிளிட், மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிளவுபட்டது. காரணம், இந்த பைகாட் பண்றதுல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு. காங்கிரஸ் ஸ்பிளிட்டு எந்த ஆண்டு? 1907. இது ரொம்ப இதை நீங்கள் மறந்தீங்கன்னா மார்க் போயிடுச்சுன்னு அர்த்தம். 1915 மீண்டும் 2 காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்தது. 1916 லக்னோ ஃபேக்ட், காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தம். 7 ஸ்பிளிட்டு, அப்படியே 15 ஜாயின், 16 லக்னோ ஃபேக்ட். 7 1907 ஸ்பிளிட்டு, 1915 ஜாயின் பண்ணிச்சு. 1916 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் லக்னோ பேக்ட். இதுக்கு நடுவில் 1914 தொடங்கிய அந்த முதல் உலக போர் இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழ்நிலையை மாற்றி அமைச்சது. அரசினுடைய பாதுகாப்பு செலவுகள் அதிகரிச்சிச்சு. மக்கள் மீதான வரி சுமை மற்றும் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்று நடந்தது. இந்த ஜூட் பைகள், துணிகள், இந்த தளவாட பொருட்கள் இதெல்லாம் அதாவது தொழில்துறை சார்ந்த பொருட்களுக்கான தேவையை அதிகரிச்சிச்சு. இதனால இந்திய வணிக குழுக்கள் பெரும் லாபம் ஈட்டின. ஸோ சாதாரண மக்கள் மிகவும் அவதிப்பட்டாங்க. வணிக குழுக்கள் நல்ல லாபம் ஈட்டினாங்க. இந்த 2ஆம் உலக போரினுடைய பொருளாதார தாக்கம் இது. 1914 வேர்ல்டு வார் தொடக்கம். என்னென்ன நடந்தது அப்படின்னா, டாக்ஸ் அதிகரிச்சிச்சு, விலைவாசி உயர்ந்தது, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பிஸ்னஸ் குரூப் நல்லா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, 2ஆம் உலக போர்னால மக்கள் கஷ்டப்பட்டாலும் யார் நல்ல லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பிஸ்னஸ் மேன். இந்த முதல் உலக போர் நடந்ததனுடைய விளைவு, நம்ம சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள் எல்லாமே வெளிநாடு சென்று அங்கே போர் புரிஞ்சாங்க. அங்கே நடக்கிற அந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாத்தையுமே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதற்கிடையில் 1917 ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டது. ரஷ்ய புரட்சி 1917 விவசாயிகளுடைய போராட்டம், சோசலிச கருத்துக்கள் இந்திய தேசியவாதிகளிடையே அப்படியே நல்லா பரவ ஆரம்பிச்சு. ஸோ 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன். இதனால என்ன நடந்தது அப்படின்னா, ஃபார்மர்ஸும் ஒர்க்கர்ஸும் ரஷ்ய புரட்சியின் மூலமா ஒரு எழுச்சி அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த ரஷ்ய புரட்சியினால சோசியலிசம் ஐடியா இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் இந்திய தேசியவாதிகளுடைய திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுச்சு. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இந்த நேரத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக அகிம்சை வழியில் போராடி சர்வதேச அளவில் புகழ் பெற்றிருந்த மகாத்மா காந்தி அவர்கள் 1915 தனது 46வது வயதில்
இந்தியாவுக்கு திரும்பினார். அவர் தன்னோட முதல் ஆண்டை இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய தேவைகளையும் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வதில் செலவிட்டார். இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தார். 1916ஆம் ஆண்டு ஃபுல்லாகவே நல்லா இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவர் கணிக்க ஆரம்பித்தார். இதுக்கு முன்னதாக 1895 தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக போராடி அவர் நட்டால் காங்கிரஸ், இது ரொம்ப முக்கியம், நட்டால் காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பை ஏற்கனவே நிறுவி இருந்தார். இது ரொம்ப முக்கியம். நட்டால் காங்கிரஸ் தென்னாப்பிரிக்காவில் நிறுவப்பட்டது காந்தியால். இதனால் இந்தியாவில் அல்லது உலக அளவிலேயே காந்தி நல்லா ஃபேமஸாக இருந்தார் ஆல்ரெடி இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே. ஸோ 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்தார். 1915 மகாத்மா காந்தி இந்தியா வந்தார். இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் போராட்டம் பண்ணார். அது நான் வயலன்ஸ், அஹிம்சை கான்செப்ட் தான் அது. 1895 நட்டால் காங்கிரஸ் அப்படின்றத ஒன்று ஆரம்பித்தார் சவுத் ஆப்பிரிக்காவில். ஸோ இந்தியா வந்த பின்னாடி ஒரு வருடம் நல்லா முழுக்க பயணம் மேற்கொண்டார். மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாரு. டிஎன்பிசி ஃபேவரட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1915. இது பிரவாசி பாரதி திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், உங்கள் குழந்தைங்க யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள 8ஆம் வகுப்புலேருந்து ரெடி பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள். 1919க்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்திய விடுதலை போராட்டம் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறியது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஜாலியன் வாலாபாக், காந்தி மாஸ் லீடராக எப்படி மாறினார், இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டு, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், இது எல்லாத்துக்கும் நம்ம சேனல் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வெற்றி எங்கள் இலக்கு. அரசியலை பெறுவதை நம்ம லட்சியம், அதை அடைஞ்சிருவோம். நன்றி.